வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மார்ச் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? வெல், ஹோம் லைஃப் ரியாலிட்டி என் செல்வா வெற்றிவேலின் ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் வேக்சினேஷன் பற்றி நம்மளோட திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், அதுக்கப்புறம் திரு டக்ஃபோர்ட் அவர்கள், இவங்களோட இன்றைக்கி என்ன மாதிரியான நியூஸஸ்லாம் வெளில வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில். அதுக்கு அடுத்ததாக அஃப்கோர்ஸ் கெனடிய வளம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட கம்யூனிட்டியில் ட்ரக் அப்யூஸ், அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே ட்ரக் அப்யூஸ் இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி திருமதி கண்ணாவேலா அவர்கள் நம்மளோட பேச போகிறாங்க, டாக்டர் கண்ணாவேலா அவர்கள். ஸோ அதை தான் இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் டான்ஸ் பார்க்க போகிறோம் கலையரங்கத்தில், ஏகே டான்ஸ் கம்பெனியோட. ஸோ அதையுமே ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் இன்றைக்கி. அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கெனடிய செய்திகள், வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு எவ்வளோ கோல்டாக இருக்க போகுதுன்றதை பற்றி, அண்ட் இன்றைக்கியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ இந்த முக்கியமான செக்ஷன்ஸோடு தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர். வெல், கண்டிப்பாக நம்ம எல்லார் மனசுலையுமே இந்த கேள்வி யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். வேக்சினேஷன்ஸ் எப்போது நம்மளோட டர்ன் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி ரொம்ப முக்கியமான செய்திகள் அஃப்கோர்ஸ் ஃபெட்ரல் லெவல்லேருந்து நம்மளோட திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ஒன்டாரியோவில் எப்படி இது முக்கியமான ஒரு விஷயம், எப்படி இதை ரோல் அவுட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கிற அதே சமயத்தில் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயுமே அந்தந்த ப்ரீமியர்ஸ் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முதல்ல அஃப்கோர்ஸ் ஃபெட்ரல் லெவலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அஃப்கோர்ஸ் கெனேடியனாக நம்ம ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா மான்ட்ரியலில் ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்னா பேட்ரி ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இதை ப்ரொடக்ஷனில் கொண்டு வரத்துக்காக இன்றைக்கி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மற்றும் கியூபெக்கோட ப்ரீமியர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் நம்மளோட டாப் ஆஃப் தி ஹவரில் ஃபர்ஸ்ட் நியூஸ் செக்மெண்ட் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களோட பார்க்க போகிறோம். Across the country, more than 3 million vaccines have been administered so far, and that number will keep going up. From March 22nd to May 10th, Canada will receive at least 1 million doses a week from Pfizer alone. Whether it's here in Montreal or in hospitals, clinics, and pharmacies across the country, I want to thank each and every healthcare worker who's part of this effort. We're now in the ramp-up phase of this vaccination, and with your help, more Canadians are protected every day. Of course, ramping up efforts to keep people safe and communities healthy doesn't stop with vaccines, and that's what we're here to talk about today. 80% of the parts used by Lion Electric to build their vehicles are sourced from almost 300 Canadian suppliers. So not only will today's investment help create directly more than 285 good jobs over the next few years, it will also support the entire Canadian supply chain. And that means even more good jobs right across the country. As cities, governments, and businesses move more and more to electric vehicles, demand is growing, and it's growing fast. We're here to support that clean transition. Earlier this month, we announced funding to electrify transit systems, funding that will help us deliver on our commitment to put 5,000 zero-emission buses on Canadian roads in the next 5 years.
ஸோ ஃபெட்ரல் லெவல்லேருந்து வேக்சினேஷன்ஸ் எந்த மாதிரியான ரோல் அவுட்டில் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் இது எல்லாருக்கும் வந்து சேரும் அப்படின்ட்டு ஃபெட்ரல் லெவல்லேருந்து நம்ம கேட்டோம். இப்போ அடுத்தது ஒன்டாரியோவில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ரெண்டு முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு வேக்சினேஷன் வந்து 80+ ஏஜ் குரூப்புக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அது ப்ரையாரிட்டி 1 லெவலிங் அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சினேஷன்ஸ் ஃபஸ்ட் நமக்கு வந்திருக்கிற இந்த ஷிப்மெண்ட்டை வச்சு 60 to 64 year olds பாப்புலேஷனுக்குமே வேக்சின் கொடுத்துட்ருக்காங்க, ஃபேமிலி டாக்டர்ஸ் அண்ட் சில ஃபார்மசிஸில். ஸோ இதை பற்றி ஆன இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒன்டாரியோவுக்கு வந்து இந்த வேக்சினேஷனை வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜென்ரல் திரு ரிக் ஹில்லர் அவர்கள் அந்த பதவியில் ஏற்றுக்கிட்டு, அவங்க ஆக்சுவலாக ரிட்டையர் ஆனவங்க, பட் இந்த பதவி இப்போதைக்கு ஏற்றுக்கிட்டு ரோல் அவுட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவரோட கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஃபியூ வீக்ஸில் முடிய போகுது, மார்ச்சில். ஸோ அதுக்கப்புறம் அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணலை அந்த கான்ட்ராக்டை. ஸோ ஏன் அப்படின்றது கேள்வி வந்து ஹி ஜஸ்ட் ஃபீல்ஸ் அவர் ஏற்றுக்கிட்ட வேலை இந்த ரோல் அவுட்டை வந்து பிளான் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அண்ட் அந்த ஒரு ஜாப் அவங்களே பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால அவங்களோட கான்ட்ராக்ட் இந்த ஃபியூ வீக்ஸில் முடிச்சுட்டு ரொம்ப வெற்றிகரமாக அவர் எடுத்துக்கிட்ட கான்ட்ராக்டை முடிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தோட திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். This is what I mean when I talk about Team Ontario, and thank you. Across the province, more than 150 mass immunization clinics like this one will be open this month, rapidly increasing our capacity up to 150,000 doses a day, depending on supply. And I mentioned yesterday at the press conference, we have the capacity to do approximately 4.8 million vaccines. Right now, we have the supply for about 1.4 million, so there's a big gap. This site alone can administer 800 vaccines a day. We need the federal government to ensure we have enough supply so these people can start getting 800 needles and arms every single day. And that goes for every region of the province. The infrastructure is in place, and I can tell you folks, we are ready. But we need the reliable supply to match our increasing capacity to deliver. Today, we have launched the province's online telephone booking system. And I'll tell you, we were all nervous when I went online, but so far, I've heard about an hour ago, they have over 45,000 people booked on the telephone line. They're taking care of approximately 375 people a minute, which is pretty staggering. From this morning alone, tens of thousands more Ontarians can now say they have an appointment. And this is great news. Everyone will have their chance to get vaccinated, but we're prioritizing our most vulnerable. That means getting Ontarians 80 and over vaccinated as quickly as possible. If you are 80 or older or born in the year of 1941 or earlier, or helping an older friend or a relative to book an appointment, you can visit ontario.ca/bookvaccine, ontario.ca/book/vaccine. Or call the 1-800 number, or 188 number I should say, 1-888-999-6488. Again, that's 1-888-999-6488 to set up an appointment near you. For Ontarians under 80, your turn to get vaccinated is on the horizon. And I just ask you, please be patient and we're going to get to you. But we must protect our most vulnerable, and we will do so much more as soon as we receive the supply we need from the federal government. Folks, let's stay positive. We're seeing a bright light at the end of the tunnel, and together we will get through this. Thank you, and God bless the people of Ontario. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி.
ஸோ மீண்டும் மீண்டும் இந்த வேக்சினேஷன் பற்றி தான் ரொம்ப முக்கியமான செய்திகளாக நம்ம மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன மாதிரி 80+ 1941 பிறந்தவங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த வேக்சினை வந்து இப்போ புக் பண்ணி போடலாம். அகெயின் இன்னையிலேருந்து தான் இந்த புக்கிங் சிஸ்டமும் ஆன்லைன் ஆகிருக்குது. ஸோ வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட இந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து உங்களோட ஹெல்த் கார்டு ஓட நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ க்ரீன் ஹெல்த் கார்டு இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே இல்லைனா ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணலாம். இந்த கால் சென்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 10,000 கால்ஸ் per hour எடுக்கக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சிஸ்டம் க்ராஷ் ஆகாமல் இருக்கணுன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி காலையில் இந்த சிஸ்டம் ஆன் ஆனதுக்கு உடனேலேருந்தே ஆல்மோஸ்ட் 15,000 புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வித்தின் 15 minutesல வந்து புக் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி எஃபிஷியன்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி 80+ அடல்ட்ஸ் ஒன்டாரியோவில் இருக்கிறவங்க சீக்கிரமே வேக்சினேட் செய்யப்படணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கிற போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 to 64 year oldக்கு வந்து ஆஸ்ட்ரோஜெனக்கான்ற இந்த வேக்சினேஷனையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வேக்சினேஷனை சுற்றி கொஞ்சம் நிறையா நெகட்டிவான நியூஸஸுமே பரவிட்டுருக்கு. என்னென்னா யூரோப் கண்ட்ரீஸ், சில கண்ட்ரீஸ் வந்து இந்த ஆஸ்ட்ராஜெனக்காவை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க வேக்சினேட் பண்ணுறத. பிகாஸ் ஃப்ரான்ஸில் சில பேருக்கு இந்த வேக்சினேஷன் போட்டதுனால தான் பிளட் கிளாட் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு பரவலான செய்தி. பட் இன்னும் அதுக்கான ஃபுல் ப்ரூஃபோடு கொடுக்கப்படலை. ஸோ அதுக்கான ரீசர்ச் இன்னும் நடந்துகிட்ருக்கு. உண்மையாகவே அந்த வேக்சினேஷன் தான் அந்த கிளாத்ஸ்க்கு காரணமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் இன்னும் ஃபுல்லாக சப்மிட் பண்ணப்படலை. இருந்தாலும் இந்த பயத்தினால நிறையா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வேக்சினேஷனை. பட் கனடாவில் இருக்கிற இந்த வேக்சினேஷன் இப்போதைக்கு வந்திருக்கிற ப்ரொக்ரூட்மெண்ட் அசைன்மெண்ட் படி இந்த வேக்சினேஷன் வந்து இட்ஸ் நாட் த சேம் பேட்ச். ஸோ அதனால் இட்ஸ் ஸ்டில் வெரி சேஃப் அப்படின்ற கருத்து தான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது அகெயின் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு பர்டிகுலர் பேட்சில் தான் இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் மற்ற நிறைய கண்ட்ரீஸில் யூகேவாக இருக்கட்டும், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், மோர் தென் 1.5 நினைக்கிறேன் 1.5 மில்லியன் பீப்புளுக்கு இந்த வேக்சினேஷன் போட்டிருக்காங்க இது வரைக்கும். பட் யாருக்கும் அவ்வளோ அட்வர்ஸான எஃபெக்ட்ஸ் வரல எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கேசஸ். அகெயின் இதனால தான் அது காஸ் ஆச்சா இல்லை மேபி ஒரு கோரிலேஷனாக இருக்குமா அப்படின்ற ரீசர்ச் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் ஒரு பயம் வருது. இதனாலேயே மான்ட்ரியலில் ரீசெண்டாக வந்து நியூஸ் படி நிறைய பீப்புள் வந்து அவங்களோட வேக்சினேஷன் அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் ஆஸ்ட்ராஜெனக்கா தான் எனக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணி தனக்கு வேண்டான்னு சொல்லி வெளிவந்ததாக நிறைய பேர் வெளிவந்திருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு கன்சர்னோடு தான் இந்த ஆஸ்ட்ராஜெனக்கா வேக்சினேஷன் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரமே அதோட உண்மையான கன்சர்ன் என்னென்னு அவங்க ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த வேக்சினேஷன் இன்னும் சீக்கிரமே தொடரணும்னு விரும்புகிறோம். பிகாஸ் ரீசர்ச் பண்ணதுனால தான் இந்த ஆஸ்ட்ராஜெனக்காவை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றதை அவங்க ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் கண்டுபிடிச்சி என்லைட் பண்ணணும் நம்மளை. ஸோ தட் இன்னும் கான்ஃபிடென்ஸோடு இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கிறவங்க இன்னும் கான்ஃபிடென்ஸோடு அந்த வேக்சினேஷனை எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காத்திருப்போம், ஹோப்ஃபுல்லி அந்த ரிசல்ட்ஸ் சீக்கிரமே நமக்கு சொல்லுவாங்கன்னுட்டு. ஸோ மெடிசன் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் ஃபார்மசியூட்டிக்கலாக யோசித்து பார்க்கும்போது ரொம்பவே பயப்படுறோம். நம்மளுக்குள்ளே ஒரு கெமிக்கலை போடுறதுக்கு, அது வேக்சினாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும். ஸோ இதோட இன்னொரு பரிமாணமாக நான் பார்க்குறது வந்து அஃப்கோர்ஸ் ட்ரக் அப்யூஸ், போதைப் பொருட்கள். இதெல்லாமும் அஃப்கோர்ஸ் கெமிக்கல் தான். பட் அது கொடுக்கக்கூடிய ஒரு போதையினால் அதுக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் இதுக்கான ஒரு அவுட்லுக், ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் போலவே அப்படின்ற அந்த அவுட்லுக் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எஸ்பெஷலி நம்ம தமிழ் கம்யூனிட்டிஸ்குள்ளே இந்த ட்ரக் அப்யூஸ், ட்ரக் யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். இது எப்படி நம்மளை பாதிக்கும், இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்
அப்படின்றது தான் இப்போது நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். டாக்டர் கண்ணாவேலாவோட பார்ப்போம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் கண்டிப்பாக. குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வாரமும் எங்களோடு ஒன்டாரியோவிலே பல மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் இணைந்து கொண்டு மருத்துவ தகவல்களை வழங்கப் போகின்றார். வணக்கம் டாக்டர் கண்ணாவேலா அவர்களே. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மற்றொரு விடயம் தொடர்பாக உங்களிடம் கேட்பதற்கு நிச்சயமாக இது பலருக்கு இது சம்பந்தமான கேள்விகள் பிரச்சனைகள் இருக்கும். பலர் இதை வெளியில் பேசுவதற்கு தயங்குவார்கள். காரணம், எங்களுடைய சமூகத்திலே இப்படியான விடயங்களை பேசுவதற்கு ஒரு தயக்கம் அல்லது வெளியில் சொல்லக்கூடாது பேசக்கூடாது என்று கூட சொல்வார்கள். நான் என்னத்தை குறிப்பிடுகிறேன், அண்மை காலமாகவே ஒரு 2-3 வருடங்களாக எங்களுடைய தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது குறிப்பாக இளையவர்கள் மத்தியில் அதிகரித்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் பல இறப்புகளும் நிகழ்ந்திருக்கின்றன. நாங்கள் செய்திகள் வாயிலாக படித்திருக்கின்றோம். வெளியில் அது பரவலாக பேசப்படாவிட்டாலும் அதனுடைய காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படியாக இருக்கின்றன. அந்த வகையில் இப்ப ஒருவரை நாங்கள் முற்றுமுழுதாக மாற்றிவிட முடியாது திடீரென்று. இருந்தாலும் ஓரளவுக்கு வீட்டில் இருப்பவர்கள், குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது வீட்டில் இருக்கின்ற ஏனைய சகோதரர்கள் இப்படியான பாவனை அல்லது உபயோகிப்பவர்களை எப்படி நாங்கள் ஓரளவுக்கு திருத்தி எடுக்க முடியும் அல்லது இதற்கு என்ன செய்யலாம் நினைக்கிறேன். காரணம், இப்பொழுது ஏற்கனவே 2 விடயங்கள். ஒன்று, கோவிட் காரணமாக வீட்டிலேயே அடைபட்டு கிடந்து கொண்டு பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். ஆகவே இப்படியான பழக்கங்களுக்கு சிலர் அடிமையாகின்றார்கள். ஆகவே இது என்ன மாதிரி இதில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இதுல பல சிக்கல்கள் இருக்குது. பட் the first thing இந்த drug alcohol use actually parents க்கு surprising ஆ இருக்கும், but it starts at a very young age. So முதலாவது அந்த very young age-ல இருந்து இத நாங்கள் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றது முக்கியம். So for example, நீங்கள் statistics பார்த்தா 12 வயது 12-13 வயதிலேயே, so that's middle school, 7ஆம் 8ஆம் வகுப்புகளிலே drugs and alcohol parties எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. Children's birthday parties எல்லாம். So அந்த risk identify பண்ணி parents மிக கவனமா இருக்க வேண்டும். And உங்களோட பிள்ளைகளோட இத பற்றிய பிரச்சனைகள், when they're at a young age, it's much easier. இத பற்றி நாங்கள் ஓப்பனா கதைச்சு educate பண்ணினால் children அந்த பிள்ளையான பாதையில போற சான்ஸ் குறைவாக இருக்கும். So it's really important. சின்ன வயதுல என்ன, we don't think, 7ஆம் 8ஆம் வகுப்பு பிள்ளைகள் இந்த இப்படி மெச்சூரா இருப்பின அல்லது இப்படியான இப்படியான opportunities verum drugs alcohol, but it's happening a lot. We see it a lot. முந்தி நான் family doctor ஆயிருக்கேக்கல நிறைய இந்த வயது பிள்ளைகள் alcohol, drugs, suicide, overdose நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஈவன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல கூட இப்படியான கேசஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யங் ஏஜ்ல இருந்தே நாங்கள் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி பிள்ளைகளை சின்னல இருந்தே இதை எஸ்பெஷலி எங்களோட சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியில இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். யுவர் செல்ஃப் யூ ஷுட் பி எஜுகேட்டட். வாட் ஆர் த சிம்டம்ஸ்? ஸோ alcohol யூஸ் பண்ணிக்கல எப்படி ஒரு ஆள் டூ மச்சா யூஸ் பண்ணிக்கல சிம்டம்ஸ் இருக்கும். marijuana பாவிக்கல எப்படி அந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதை விட்டு வரைக்கல எப்படி இருப்பின. even அந்த more serious drugs like cocaine and other stimulants-க்கு வேற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அவன் பிஹேவியர் எப்படி மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான சிம்டம்ஸ், ஈவன் அந்த ஸ்மெல், ஒவ்வொரு லைக் ஆல்கஹால், மேரிவானாக்கு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர் வீட்டை வரைக்கல அது என்ன பாவிச்சிருக்கின, என்ன symptoms இருக்குமெண்டு you should educate yourself. But marijuana பாவிக்கிறண்டா a lot of people who smoke marijuana, the smell இருக்கும், but also there's products that they use. For example, bong and சொல்லுவின ஒரு marijuana inhale பண்றதுக்கு it's like a cylinder shaped
item that they use. So you might find that in your, in your family member in the room kulla irukkalam illa the backpack kulla irukkalam. So these are things that families should educate themselves so that they can recognize early ஏதாவது பிரச்சனை இருக்கு அவன் பிள்ளைகளோ இல்ல family member ல அப்படியான drug use suspect பண்ணினேன்டா அப்படியான clues கிடைக்கும். Method, if you have a family member or drug addiction or alcohol addiction irundal, the big thing is நீங்க சொன்ன மாதிரி எங்க சொசைட்டிக்குள்ள இத பத்தி கதைக்கிறது ஆக்கள் தயங்குவினா என்னண்டா மற்றவைக்கு தெரிய வரும், it's embarrassing அப்படியானது, but we have to treat it like any other mental health issue or any other medical problem, but diabetes or a chronic condition madri, depression or a chronic condition mari, alcoholism and drug addiction is also, when it becomes an addiction, it's a mental health issue. So adukuriya medical and mental health treatment nangal adha third on. So adu petti akal kadaika thodanginathan adukuriya help edukalam. So you have to start talking about it, and young people ku nariya supports irukkudu. For example, ava university or college la irundal, there is a crisis and mental health counselors and workers university kulle, and full-time students are covered by OHIP. And tuition fees ninga pay panina, it's all covered through that. So அப்படியான help நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், and it's confidential. So let's say a young person க்கு மற்றவைக்கு தெரிய வராம இருக்கிறதுக்கு it's confidential. அவ தனியா helps எடுக்கலாம். There's also lots of OHIP covered programs. For example, நான் வேலை செய்யற hospital Scarborough Health Network ல rapid addictions assessment medical clinic உண்டு. ஒரு clinic இருக்குது. It's available 2 to 3 days a week. And உங்களுக்கு referral, இன்னும் ஒரு டாக்டர் கிட்ட இருந்து referral எடுக்க தேவையில்லை and appointment எடுக்க தேவையில்லை. You can actually walk in during those hours and see addictions doctor, and உங்களுக்கு அந்த drug useக்கு மருந்து தேவை என்றால் அல்லது உங்களுக்கு symptoms, let's say alcoholismக்கு அந்த withdrawal symptomsக்கு உங்களுக்கு treatment தேவை என்றால், counseling support தேவை என்றால், mental health support தேவை என்றால் எல்லாம் ஃப்ரீயா OHIP coverage ஓட நீங்கள் அது பெற முடியும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்படியான அடிக்ஷன் கிளினிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாம இருந்தா உங்களோட ஃபேமிலி டாக்டர் மூலமாக கூட நீங்கள் இந்த ரிசோர்ஸஸை எடுக்க முடியும். அவை ஒவ்வொரு ஏரியாக்குள்ள ஃபேமிலி டாக்டர்ஸ் சிலவில் வச்சிருப்பின இந்த clinics and supports உரிய information. And also ஒவ்வொரு emergency departmentலயும் mental health crisis worker and இருக்குது. So let's say ஒரு emergency அல்லது you're feeling very unwell or need help right away, then நீங்கள் emergency மூலமாக அந்த mental health support worker access பண்ண முடியும். And அவர்கள் உங்களுக்கு பேருந்து discharge பண்ணி முடிய வேறு என்ன options இருக்குன்னு உங்களுக்கு அதை connect பண்ணி விடுவின. And then there's also, for more serious cases, there's detox centers and rehab centers irukkudu. So kuda serious on cases admit panni, and specifically in the addictions related on supports admit panni in the patients treat panna mudiyum. So there is nariya supports irukkudu, ana we know that the access pannradhu sariyana kuraivaga irukkuradhu. So it's very important இத பற்றி கதைச்சாதான் என்ன இந்த சப்போர்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களால அறிய முடியும். So it's very important to find out that information. ஆனா அதை பற்றி கதைக்க தொடங்கினாதான் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எடுக்க முடியும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இது எங்களோட வீட்டு பிள்ளை, எங்களுடைய ஒரு நண்பர் அல்லது எங்களுடைய உறவினர். ஆகவே இதில் தயக்கம் காண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவர்கள் இப்படியானவற்றை அதிகமாக உபயோகித்து ஒரு மீள முடியாத ஒரு நிலைக்கு போவதிலும் பார்க்க நீங்கள் பேசி இப்படியான உதவிகளை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஆரோக்கியமான விடயம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியான பல விடயங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கும். வைத்தியசாலைகளில் வழங்கப்படுகின்ற உதவிகள் அதுவும் இலவசமாக OHIP கவர்டு என்று கூட சொல்லியிருந்தீர்கள். ஆகவே பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் தொடர்பாக பேசியிருந்தோம். நன்றி டாக்டர் கண்ணாவேல் அவர்களே. நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும்
கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராண்ட். ஸோ நம்மளோட இப்போது கெனடிய வளத்தில் கேட்ட மாதிரி ட்ரக் அப்யூஸாக இருக்கட்டும், ஆல்கஹால் அப்யூஸாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து ஆஃப்கோர்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு பெரிய ரீசன். அண்ட் இப்போது சமீபத்தில் கோவிட்னாலேயுமே யாரோடையும் பெருசாக மீட் பண்ணிக்க முடியல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்றதுமே ஒரு பெரிய காரணமாக இருக்குது. கெனேடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 36% ஆஃப் கெனேடியன்ஸ் வந்து கோவிட்னால ரொம்பவே டிப்ரெஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறதா அவங்களோட போலிங் ரிசல்ட்ஸ் சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம இன்னும் விஜிலண்ட்டாக இருக்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான மென்டல் ஹெல்த் க்ரைசிஸில் இருக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது ஆஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்னா, எல்லாருமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறோம், பெருசாக வெளியில் போக முடியல, ட்ரிப்ஸ் போக முடியல, நிறைய பேரை பார்க்க முடியல அப்படின்றது தான். ஆஸ் கெனேடியன்ஸ் இன்னொரு பெரிய ட்ரிப்பு வெளியில் போகணும் அப்படின்றத பேசினாலே ஆஃப்கோர்ஸ் பார்டர் க்ளோஸாக இருக்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக தான் யோசிச்சுட்ருக்குறோம். அண்ட் இந்த பார்டர் எப்போ ரீஓப்பன் ஆகும் அப்படின்ற கொஸ்டின் எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ ரீசெண்டாக என்ன சொன்னாங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் யூஎஸில் வந்து நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேக்சினேஷன் ரேட்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அவங்களோட ஹோப் என்னென்னா, பை July 4th அந்த லாங் வீக்கெண்டுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி மெஜாரிட்டி ஆஃப் தி யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து வேக்சினேட் ஆகிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே கூட முடியும், இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அவங்களுக்குள்ளே சோஷியலாக கேதர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்டர்ஸ் ரீஓப்பன் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஹோப். பட் அஃப்கோர்ஸ் ஒரு கெனேடியன் சைட்லேருந்து திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதை பற்றி பேச முடியாது. ஹோப்ஃபுல்லி வேக்சினேஷன் ஃபாஸ்டராக ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியும். ஸோ July 4th லெட்ஸ் ஹோப் ஃபார் இட், பட் எந்த ஒரு முடிவுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பார்டர் ரீஓப்பனிங் வந்து பேச்சிலேயே இல்லை, இட்ஸ் நாட் even ஆன் த டேபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே பாதிக்குதுன்னு தான் சொல்லணும், நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலாகவுமே இந்த கோவிட் வந்து நிறைய வகையில் நம்மளை பாதிச்சிருக்கு, உலகத்தையே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட், மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம். ரைட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் இந்த கோவிட் பேண்டமிக்லேருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கான ரேட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி. இலங்கை 166 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி.
இவ்வளோ நேரம் வரைக்கும் ரொம்ப சீரியஸான விஷயங்கள், வேக்சினாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், இதை பற்றி நிறையவே பேசிட்டோம். ஸோ அடுத்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் கலையரங்கம். ஸோ இதில் அகேன் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடியன் ப்ரொடக்ஷன் தான் ஏகே டான்ஸ் கம்பெனி. இவங்க வந்து கிளாசிக்கல் டான்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கிற ஒரு அகாடமி ஸ்கூல், டான்ஸ் ஸ்கூல். அவங்களோட எத்தனையோ பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சாங்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கிளாசிக்கல்லேருந்து மூவ் ஆகி ஒரு சினிமா சாங்க்கு இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடியிருக்காங்க. பார்க்கலாம். சந்தனதென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா, பெண்ணே தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதான், இதானதோ இதானதோ சொல் சொல். மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி கொடை பிடிப்பாயா, அன்பு நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா, ரோஜா ரோஜா அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி காற்று வீசும் வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லையே, வானும் மண்ணும் நம்மை சொல்லும், அந்த வாழ்த்து போயவில்லை என்றென்றும் ஆறில் பெருகியதே எனதுள்ளம், பெருகியதே மலைகளே மலைகளே இது என்ன நினைவா.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brilliant Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். பியூட்டிஃபுல்லான சாங். கிளாசிக்கல் டீச்சிங் ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அழகாக சினிமா பாடலுக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்டில் கிளாசிக்கல் டான்ஸ்லே பண்ணியிருந்தாங்க. அகேன் ஏகே நாட்டியம் அப்படின்ற அந்த ஸ்கூல் தான் அந்த ப்ரொடக்ஷன். அடுத்ததாக அஃப்கோர்ஸ் கனடாவில் கோல்டை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போதைக்கு வின்டரை தாண்டி ஸ்ப்ரிங்கை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் ஸ்டில் இன்னுமே குளிரிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷலி டொரண்டோவில் நல்லாவே குளிர்ச்சு. இப்போது கரண்ட்டாகவே ஒரு -4 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ஸோ அது இன்னையோட நிலமை. நாளைக்கு கெனடியன் சிட்டிஸில் என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் புயல் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நாளைக்குமே குளிராக தான் இருக்க போகுது. அகேன் இந்த வீக்கெண்ட் வந்து நம்மளோட டைம் சேஞ்சும் நடந்துச்சு. ஸோ 1 hour லாஸ் பண்ணிட்டோம் டேலைட் சேவிங்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே ஸ்ப்ரிங் வந்துட்டுருக்குன்னு தான் நம்புகிறோம். வெதரும் பெட்டர் ஆகணும். எனிவேஸ், ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் அரவுண்ட் கோவிட் வேக்சினேஷன்ஸ் இதை பற்றி நிறையவே பேசிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நிறையா இன்னும் முக்கியமான செய்திகள் கனடா பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதை இப்போ அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வணக்கம். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசி பாவனைக்கு பாதுகாப்பானது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று உறுதியளித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் பல ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியின் பயன்பாட்டை நிறுத்தியுள்ள நிலையில் இன்று பிரதமரின் இந்த உறுதிப்பாடு வெளியாகியுள்ளது. ஹெல்த் கனடா கட்டுப்பாட்டாளர்கள் தடுப்பூசிகள் குறித்த அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார்.
கனடாவில் இதன் பயன்பாட்டை ஹெல்த் கனடா பாதுகாப்பானது உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். கோவிட் தொற்றின் 3வது அலையை ஒன்டாரியோ எதிர்கொள்வதாக மாகாண மருத்துவமனை சங்கம் கூறியிருக்கிறது. தொற்றின் புதிய தரவுகள் மாகாணத்தில் அதிகரித்து வருவதாக இன்று வெளியான ட்வீட் ஒன்றில் ஒன்டாரியோ மருத்துவமனை சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மருத்துவமனை சங்கம் கூறியிருக்கிறது. மருத்துவமனையில் அதிகமான தொற்றாளர்கள் அனுமதிக்கப்படுவதை தடுக்க பொது சுகாதார நடவடிக்கைகளை வலுவாக பின்பற்றுவது அவசரமாக தேவைப்படுவதாகவும் மருத்துவமனை சங்கம் இன்று தெரிவித்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணம் 3வது அலையின் ஆரம்பித்துள்ளதாக ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் இன்று தெரிவித்தார். ஆனாலும் ஒன்டாரியோ மாகாணம் 3வது அலையை எதிர்கொள்கிறதா என்பதை இப்போது கூற முடியாது என டொரண்டோவின் சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் எலின்டி வில்லா இன்று தெரிவித்தார். ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்க கனடா முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கு அமைவாக ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசி குறித்த அதன் வழிகாட்டுதல்களை மாற்ற கனடா முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த மாற்றத்தின் விவரங்களை உறுதிப்படுத்த நாளை காலை ஒரு செய்தியாளர் மாநாடு நடைபெறும் எனவும் தெரிய வருகிறது. NACI எனப்படும் நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழு 65 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்கள் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை பெறக்கூடாது என இந்த மாத ஆரம்பத்தில் பரிந்துரைத்திருந்தது. கனடாவில் இன்று மாத்திரம் மொத்தம் 2847 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1268, கியூபெக்கில் 594, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 460, அல்பர்டாவில் 364, சஸ்கெச்சுவானில் 110, மனிட்ரோபாவில் 50, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 10, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10, அல்பர்டாவில் 3 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் இன்றுடன் கனடாவில் 9,12,047 தொற்றுகளும் 22,495 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,58,922 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வால்மார்ட் தனது 6 கடைகளை கனடாவில் மூட உள்ளது. ஒன்டாரியோவில் 3, அல்பர்டாவில் 2, நியூஃபவுண்ட்லாந்து லபடோரில் 1 என மொத்தம் 6 கடைகளை மூட வால்மார்ட் கனடா முடிவு செய்திருக்கிறது. இதேவேளை மீதமுள்ள இடங்களை பாதிக்கும் மேலான கடைகளை மேம்படுத்தவும் அதன் இணையவழி வணிகத்தை மேம்படுத்தவும் $500 மில்லியன் செலவிட உள்ளது. இதனால் வேலை இழக்கவுள்ள தொழிலாளர்களுக்கு அருகிலுள்ள கடைகளில் வேலை வழங்கப்படும் என்று வால்மார்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கனடாவில் தமிழர்களினால் முன்னெடுக்கப்படும் நெடுநடை பயணம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. பரி நகரில் இருந்து டொரண்டோ நகர் வரை நடைபெறும் இந்த நடைப்பயணம் நேற்று பரி நகரசபையில் இருந்து ஆரம்பமானது. இன்று 2வது நாள் இன்னிஸ்வில் நகரில் ஆரம்பமான நடைப்பயணம் யங் வீதியூடாக நகர்ந்து பிராட்ஃபோர்ட் நகரில் முடிவடைந்திருக்கிறது. இந்த நடைப்பயணம் புதன்கிழமை டொரண்டோவை வந்தடைய உள்ளது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. நாளைக்கு மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் அஃப்கோர்ஸ் எங்களோட இந்த நியூஸ் செக்மெண்ட்டை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் மேக் அவர் செல்ஸ் ஈவன் பெட்டர். அஃப்கோர்ஸ் எங்களோட யூடியூப் சேனல் அண்ட் எங்களை ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.